மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வீட்டுக்கு காவேரி அம்முவை பார்க்கறதுக்காக வராங்க. விஜய் கொஞ்சம் கோவமாக தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ காவேரி வந்ததுக்கப்புறம் அம்மு என்ன ஏதுங்கிற விஷயத்தை பற்றிலாம் விசாரிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வராத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் வந்து என் ஸ்டூடெண்ட்டை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அம்முக்கிட்ட நீ வீட்டுக்குள்ளார போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நல்லா தானே அம்மு இருக்காங்க, ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலன்னு சொல்லி காவேரி தொடர்ந்து பேசுகிறாங்க. இப்போ தான் விஜய் சொல்கிறாரு நாங்கள் வேறு ஸ்கூலுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு. ஏன் என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து எதுவும் ரீசன் சொல்லலை. அதாவது வந்து எங்கள் பிள்ளையை வந்து எங்கே படிக்க வைக்கணுங்கிற மாதிரி விஷயத்தை நாங்கள் முடிவு எடுக்கிறோம், அதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. நிறைய ரெண்டு பேத்துக்குள்ளார ஆர்குமெண்ட்லாம் போகுது. ஒரு கட்டத்தில் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட காவேரி வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கல்ல, அவங்க நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசும்போது உங்கள் வீட்டுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கப்ப யாருமே ஒழுங்காக பேசல, எதுவும் பிரச்சனையாக என்ன எதுங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அதாவது கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் பார்க்க போனேன், இந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க, வேறு ஸ்கூலில் மாத்திரன்னு சொல்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் வீட்டில் வந்து சாரதா, காவேரி, கங்கா, யமுனா, நர்மதா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைரியில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ எடுத்து அந்த விஜயோட டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவங்க அதாவது அந்த இப்போ அவங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த போனாங்கல்ல அவங்கள பார்க்கறதுக்கு அந்த டூர் போனது, அந்த ஃபோட்டோ எடுத்தது, அதெல்லாம் விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு இவங்க ரொம்பவுமே காவேரி எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் வந்து கல்யாணம் ஆன அந்த ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்து பார்த்து இவரும் ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த மாதிரி இருக்கிறத அந்த பக்கத்து இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அம்மு பார்த்துடுறாங்க. அதை தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம். அடுத்து விஜய் வந்து குளிக்க பாத்ரூமுக்கு போயிட்டு அவர் வரும்போது பார்த்தோம்னா அம்மு அந்த கபோர்ட்லேருந்து அந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி ஏறினா என்ன எதுன்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதுக்கு தான் ஃபோட்டோவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து ரொம்ப கோவமாக சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி அம்முக்கிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிறாங்க. அம்மு அங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. இப்போ கபோர்டையும் பூட்டி சாவியெல்லாம் வச்சிடுறாங்க. அதோடு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நான் இன்றைக்கான எபிசோடில் அம்மு அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருவாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் பார்த்தா நம்ம என்ன அடுத்து அப்படிங்கிற மாதிரி யோசிக்க முடியாத மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமாக தான் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஏன்னா நாளைக்கான எபிசோட் வீக்கெண்ட் எபிசோடுக்கும் போது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை பற்றியும் நம்ம பேசலாம். இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் சூப்பரான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் கதையை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.